ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கும் நம்ம என்ன அப்படின்னா கோர்சஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அந்த விதத்தில் 533, 35, 37, 47, 49 கிடையாது. ஓகேங்களா? 47 தென் 540 இந்த 5 இதுக்கு மெட்டீரியல் மட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி மெட்டீரியல் கெட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது நீங்கள் கேட்டது மேம் இதில் கொஷின் பேங்க் இருக்கா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கா, டெஸ்ட் பேட்ச் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போதைக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியல் லான்ச் பண்ணியாச்சுப்பா, இதுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியல் கவர் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது கொஷின் பேங்க்கா டெஸ்ட் பேட்சா அப்படிங்கிறத நான் த்ரூ வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, பர்டிகுலராக 535 எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல் லான்ச் பண்ணியாச்சுப்பா. ஸோ நீங்கள் நியூவாக பார்க்குற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம 4 சப்ஜெக்ட், அதாவது என்னென்ன அப்படின்னா இசிக்கான, அதாவது காமன் இசி இதுக்கெலாம் எலிஜிபிள்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விதத்தில் 33, 35, 3747 இந்த 4 சப்ஜெக்ட் கோடுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, மெட்டீரியல் சாஃப்ட் காப்பி 1200 அப்படிங்கிற காஸ்ட்டில் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கான என்கொயரிஸில் எனக்கு 535க்கு அதிக என்கொயரிஸ். ரீசன் என்ன அப்படின்னா, அதில் வேகன்சி 5ங்கிறதுனால பர்டிகுலர் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. இல்லை மேம் நான் இன்ஜினியரிங் பக்கமே போகல, அதனால் டிப்ளமோவில் எனக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் இப்போதைக்கு நம்ம அடுத்தது லான்ச் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, 535 எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இருக்குல்ல, அதில் ஜேடிஓ லெவல் எக்ஸாமில் நம்ம கொஷின் பேங்க்கும் டெஸ்ட் பேட்சும் லான்ச் பண்ணுறோம்ப்பா. அதுக்கான டீட்டெயில் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொஷின் பேங்க் அப்படின்னா உங்களுக்கு ஒன்லைனர் கொஷினாக வரும். அதாவது கொஷின் கீழே 4 ஆப்ஷன், ஃபைனலாக ஆன்சர். ஏன் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் வராது. இது டிப்ளமோ லெவல் ஐடிஐ லெவல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஷின்ஸே ஒன்லைனராக தான் இருக்கும், தியரி பார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்க்க முடியாது. பட் நீங்கள் என்ன அப்படின்னா கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை இதுக்கு ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. கொஷின் பேங்கை வாங்கி மனப்பாடம் பண்ணிவிட்டு மேம் நான் வரலையே அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஷின் எப்படி வந்திருக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கையில் இருக்கக்கூடிய சோர்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸ் வைஸாக பார்ட் 1 பார்ட் 2ன்னு டிவைட் பண்ணி அதில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷினும் கவர் பண்ணியிருப்போம்ப்பா. கொஷின் பேங்க்கில் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 கொஷின்ஸ் வரும். நான் உங்களுக்கு கொஷின் பேங்க் டீட்டெயில் சொல்லிட்டேன். உங்களுக்கு நீடடாக இருக்குது. காஸ்ட் 500, ஏன்னா இது எல்லாமே டீம் ஒர்க்கு. ஸோ காஸ்ட்டு 500, சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் தான். உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், சாம்பிள் காப்பி அனுப்புகிறேன். உனக்கு ஓகேவாக இருக்குது, படிக்க கன்வீனியண்ட்டாக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குங்கிற பட்சத்துக்கு நீ கெட் பண்ணிக்கோ. இது கொஷின் பேங்க்கான டீட்டெயில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச்சில் என்ன அப்படின்னா உங்களுக்கு 1500 கொஷின்ஸ் வரும். இதுக்கும் அதுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சேம். இதுவும் ஒன்லைனர் கொஷின்ஸு, இதுவும் ஒன்லைனர் தான். ஆனால் கொஷின் பேங்க்காக வித் ஆன்சரோடு நீ படிச்சுக்கிறது கொஷின் பேங்க்கு. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீ டெஸ்ட்டாக அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் அந்த 10 யூனிட்டை சாப்டர் வைஸ் டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டர் வைஸாக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மெட்டீரியல் வாங்கி கொஷின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டும் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே உங்களோட விஷ் தாம்மா. நம்ம எப்படி கோர்ஸ் கொடுக்குறோம், பர்டிகுலராக 535க்கு எப்படி கோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, மெட்டீரியலு, கொஷின் பேங்க்கு, டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? கண்டென்ட்டை படிக்கிற, கொஷின்ஸை கவர் பண்ணுற, ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆர்டரில் தான் நான் கோர்ஸ் கொடுக்குறேன். பட் உங்களுக்கு ஃபுல்லாக வாங்க முடியாதுங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு எது நீடடோ அதை கெட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் 1500 கொஷின்ஸ் வரும். சாப்டர் வைஸாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவீங்க. அது நெக்ஸ்ட் மந்த் தான் உங்களுக்கு 15th ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. 15th ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு. சப்ஜெக்ட் வைஸான டெஸ்ட் இருக்கும். அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 1500 கொஷின்ஸ் வரும். காஸ்ட் உங்களுக்கு 800 வரும். இது பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் உங்களுக்கு 500 வரும். மேம் நான் ஃபுல் கோர்ஸாக படிக்கிறேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் கொஷின் பேங்க் வேணும் அப்படின்னா ரெண்டுமே 1200க்கு கெட் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் எனக்கு இதில் ஏதாவது ஒன்று மட்டும் போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன நீடடோ கொஷின் பேங்க்குக்கு சாம்பிள் காப்பி அனுப்புகிறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்குங்கிற பட்சத்துக்கு கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது பர்டிகுலராக 535 எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸுக்கான நம்ம கொடுக்கக்கூடிய கோர்ஸ் டீட்டெயில். ஓகேங்களா? நீங்கள் அடுத்தது கேட்கலாம், மேம் நீங்கள் இதுக்கு முன்னாடி மெட்டீரியல்னு ஒன்று கொடுத்தீங்க, 33, 35, 37, 47, 40. ஸோ இதுக்கெல்லாம் மெட்டீரியல் கொடுத்தீங்க. பட் இந்த 435க்கு மட்டும் பர்டிகுலராக கொஷின் பேங்க் டெஸ்ட் பேட்ச்னா அப்போ ரிமைனிங் இருக்கிறதுக்குலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிமைனிங்க்கு கண்டிப்பாக கொஷின் பேங்க் உண்டுமா.
இப்போதைக்கு எனக்கு இந்த 3-5க்கு தான் அதிக என்கொயரிஸ். மேம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருந்தால் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க மேம், கொஷின் பேங்க் ரெடி பண்ணி கொடுங்க மேம், இல்லை டெஸ்ட்டு மாதிரி ப்ராக்டிஸ்க்கு போட்டு கொடுங்க மேம், அந்த மாதிரிலாம் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த 535க்கான கொஷின் பேங்க்கும் டெஸ்ட் பேட்சும். ஓகேங்களா? ஸோ கொஷின் பேங்க் நாளைக்கு நான் லான்ச் பண்ணிடுவேன். சாம்பிள் காப்பி பார்த்துட்டு நீ பார்த்துக்கோ. ரிமைனிங் இருக்கக்கூடிய 3-3, 3-7 ஸோ இதுக்கெல்லாமே வந்து நான் கொஷின் பேங்க் ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் என்ன அப்படின்னா ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கான காஸ்ட் என்னங்கிறத நம்ம ஃபைனல் மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களாப்பா? பட் இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. 3-5ல் கொஷின் பேங்க் 500, டெஸ்ட் பேட்ச் வந்து 800. உங்களுக்கு ரெண்டுமே கம்பைன் பண்ணி வேணும்னா 1200க்கு கெட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்லி 535 தான் படிக்கிறேன், ஏன்னா அது மேஜர் வேகன்சி 5 வேகன்சிங்கிறதுனால அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கெட் பண்ணி படிங்க. இல்லை மேம் நான் ஓவராலாக படிக்கிறேன், ஆல்ரெடி நான் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா மேம்? நான் ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன ஃபீஸ் டீட்டெயில் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? எல்லாமே சாஃப்ட் காப்பி PDF தான், எல்லாமே பர்சனலாக தான் ஷேர் பண்ணுவோம். டெஸ்ட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் அதாவது ஆப்பில் அட்டன் பண்ணுறீங்களா இல்லை ஆஃப்லைன் டெஸ்ட்டாங்கிறத உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் பேட்சுக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் மெட்டீரியல் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிக்க சொன்னோமோ அதே மாதிரி இப்போ கொஷின் பேங்க் கொடுத்து கொஷின்ஸாக கவர் பண்ண சொல்கிறோம். மேம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன தான் மெட்டீரியல் படித்தாலுமே உங்களுக்கு அந்த கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, கொஷின்ஸை எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற விதம் மெயினாக உங்களுக்கு தெரியணும். தியரி கண்டென்ட்டே அதிகமாக படித்தா கூட இப்போ நீ இந்த கொஷின் பேங்க்கே நீ டெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸை மறைச்சி உன்னால் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் நீ வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களாப்பா? அதையும் தாண்டி இல்லை மேம் நான் என்னோட கான்ஃபிடென்ட் லெவலை செக் பண்ணும், நான் டெஸ்ட்டே போட்டுக்கிறனாலும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் நம்ம சைடு 535க்கு கொஷின் பேங்க்கும் டெஸ்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதை தான் லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய கோடுக்கு நம்ம என்ன கொஷின் பேங்க் மட்டும்தான் கொடுப்பேன், ரிமைனிங் இருக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச் வராது, ஒன்லி கொஷின் பேங்க் தான். அது என்ன காஸ்ட்டு, அதில் என்ன நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.